அமெரிக்க டாலர் மதிப்பு இப்போ வலுப்பெறுது. அதனால வரும் நாட்கள்ல தங்கம் விலையிலே கொஞ்சம் திருத்தம் வரலாம்னு சந்தை வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏன்னா சர்வதேச சந்தையில் தங்கம் அமெரிக்க டாலர்ல தான் விலை நிர்ணயிக்கப்படுது. அதனால் டாலர் வலுப்பட்டா மற்ற நாடுகளோட நாணய மதிப்பு குறையும். அப்படின்னா தங்கம் வாங்குற செலவும் அதிகரிக்கும். இதனால உலகளாவிய தேவையில் கொஞ்சம் குறைவு வர வாய்ப்பிருக்கு. பொதுவா சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடா தங்கத்தையே தேர்வு பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்தில் அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்ந்து டாலர் வலுப்பட்டா அதிக வருமானம் தரும் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் டாலர் அடிப்படையிலான முதலீடுகள் அதிக ஈர்ப்பு பெறும். அப்படின்னா தங்கத்திலிருந்து சில முதலீடுகள் அங்கே மாற்றப்படலாம். அதனால ஷார்ட் டேர்ம்ல தங்கம் விலைக்கு கொஞ்சம் பிரஷர் வரலாம். மேலும் டாலர் வலுவா இருந்தா இந்தியா மாதிரி நாடுகளில் ரூபாய் மதிப்பு பலவீனமாகும். இதனால் உள்ளூர் சந்தையில் தங்கம் விலை உடனே குறையாம இருக்கலாம். ஆனா சர்வதேச சந்தையில் தேவை குறைந்தா மொத்த விலையில் அழுத்தம் வரலாம். அதோடு குறுகிய கால வர்த்தகர்கள் லாபம் பதிவு பண்றதாலும் விலை கீழே வர வாய்ப்பிருக்கு. ஆனா நிபுணர்கள் சொல்வதாவது இது பெரிய சரிவில்ல, அதிக உயர்வுக்கு பிறகு வரும் ஒரு சாதாரண திருத்தம் தான். அதனால் டாலர் வலுப்பெறும் இந்த நிலைமையில தங்கம் விலையில் தற்காலிக சரிவு இல்லனா கொஞ்சம் நிலை தடுமாறல் மாதிரி இருக்கலாம்னு தற்போதைய சந்தை நிலை சொல்லுது. அதனால தங்கம் வாங்கணுமா இல்ல காத்திருக்கணுமான்னு நினைக்கிறவர்கள் இந்த அப்டேட்டை கவனமா பார்க்கணும். இப்போ ஆக்சுவல் பிரைஸ் அப்டேட் பார்த்தா நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,16,640 விற்பனையானது. இதைத் தொடர்ந்து இன்று அதாவது பிப்ரவரி 11 அன்று தங்கம் விலை மீண்டும் கணிசமாக குறைந்திருக்குது. அதன்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,600 சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,16,800 விற்பனை செய்யப்படுகிறது. அதனால் நண்பர்களே, தினமும் தங்கம் விலை அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை கவனிக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்ஸ் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.